கிருஷ்ணகிரி அருகே உள்ள பந்தாரப்பள்ளியில் தனியார் ஹோட்டல் மேலாளரை வெட்டுவதற்காக கையில் அரிவாளோடு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஒருவர் துரத்தும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையானது மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய சாலை. இந்த சாலையில் பந்தாரப்பள்ளி என்னும் இடத்தில் தனியாருக்கு சொந்தமான ஒரு ஹோட்டல் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த ஹோட்டலில் கடந்த 13ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு வந்த ஜிங்கனூர் பகுதியை சேர்ந்த அகர் நிவாஸ் என்ற நபர் அந்த கடையில் பணியாற்றி வரக்கூடிய மேலாளர் கண்ணன் என்பவரிடம் சிறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஒருவருக்கொருவர் தங்களை பேசிக்கொள்ள ஒரு கட்டத்தில் கோபமடைந்த அகர் நிவாஸ் தான் கையில் கொண்டு வந்திருந்த அருவாளை எடுத்து கண்ணனை வெட்டுவதற்காக முற்பட்டார். அப்போது இடையில் அந்த ஒரு கார் நிறுத்தப்பட்டிருந்தது. கண்ணன் அவர்கள் தன்னை தாக்க வருவதை எண்ணி அந்த காரை சுற்றி சுற்றி வலம் வர அகர் நிவாஸ் அவர்கள் விடாமல் அவரை வெட்டுவதற்காக முயற்சித்தார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு வழியாக கண்ணன் அங்கிருந்து தப்பிச் செல்ல ஆத்திரமடங்காத அகர் நிவாஸ் அவர்கள் அந்த ஓட்டலுக்குள் சென்று அங்கிருந்த கண்ணாடி பொருட்களை அடித்து தும்சம் செய்தார். மேலும் அங்கிருந்த ஒரு கார் ஒன்றின் கண்ணாடிகளையும் அவர் அடித்து உடைத்து விட்டு சென்று விட்டார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவம் தொடர்பாக அன்று அங்கு வந்திருந்த வாடிக்கையாளர்கள் தங்களது செல்போனில் இத்தகைய காட்சிகளை பதிவேற்றம் செய்துள்ளனர். தற்பொழுது அந்த காட்சிகள் தான் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தால் அங்கு வந்திருந்த வாடிக்கையாளர்கள் குலை நடுங்க ஒரு நடுக்கத்திற்கு ஆளாகினர். இது சம்பந்தமாக கடையினுடைய மேலாளர் கண்ணன் அவர்கள் அளித்துள்ள புகாரின் பேரில் கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி காவல் நிலையத்திலானது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அந்த அகர் நிவாஸ் என்பவர் நேற்று காலை ஒரு சாலை விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பல்வேறு இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விசாரணை மேற்கொண்டு இந்த சம்பவம் குறித்து அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பிரபு.